அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காளியம்மா வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் வராங்க. வந்தோடனே என்னடா மவனே வாடா என்னாச்சுடாங்கிறாங்க. ஐயோ சித்தி பெரிய பிரச்சனையாயிருச்சு சித்தி, அந்த அந்த டிரைவர் இருக்கிறான்ல அவன் வந்து எங்களை 2 பேர்த்தையும் மரத்தில் கட்டி போட்டுட்டு எங்களை வந்து மாயா கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொல்லிட்டான். நாங்களும் வேறு வழி இல்லாமல் பேசணும். அவளும் எங்களை நம்பி வந்தா, அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டானா? ஆமாம், எங்களை கட்டி வச்சு செஞ்சுட்டான் அவன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? சரி கவலைப்படாதீங்க, அவளை வாழவே விடக்கூடாது. அந்த சாமுண்டீஸ்வரியை என்ன பண்ணுறேன்னு பாரு, ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு அவளை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது, பார்த்துக்கலான்டா அவனை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெயிலில் மாயாவை காமிக்கிறாங்க. அவள் வந்து போலீஸ் வந்து போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சோன்னே போலீஸையே அடிக்கிறதுக்கு கையை பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அங்கே அப்படிங்கிறாங்க. ஏய் உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் ஒரு பொண்ணை வந்து சுட்டுட்டு வந்துட்டு இவ்வளோ திமிராக போட்டிருப்பா, இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு போட்டு அவங்கள அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆழத்தி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. உடனே எல்லாருமே சொல்கிறாங்க, ரேவதி பரவாயில்லம்மா, எப்படியோ நல்ல வேலையாக போச்சு, எப்படியே தப்பிச்சு முளைச்சேன்னு வந்துட்டேன், நல்லதாக போச்சுமா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகிருக்கும், என்னமோ உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அந்த பிளட் குரூப் யாருக்குமே இருக்காது, லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும், அந்த மாரிங்கிறவங்களுக்கு இருந்தது பெரிய விஷயம். மாப்பிள்ளை உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும், எப்படியோ காப்பாற்றி என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு ஆமாம்மா மாப்பிள்ளைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை இருந்துட்டு இல்லைங்க, ரோஹிணி மட்டும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி இந்த பிளட் குரூப் இருக்குதுன்னு சொல்லலைன்னா நமக்கு இந்த நிலமை வந்திருக்காது, கண்டிப்பாக வந்து அவங்க மட்டும் சொல்லலை அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து பிளட்டு இது பண்ணியிருக்க முடியாதுங்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லோரும் சந்தோஷமாக இது பண்ணிட்டோங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி தங்கச்சி தங்கதற்களை வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்குறாங்க. இவ செத்து தொலைவான்னு பார்த்தா பொழைச்சி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் உடனே சாமுண்டீஸ்வரி இருந்துட்டு நீ கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ளை, கூட்டிகிட்டு போய் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வச்சுட்டு அங்கே பார்த்துட்ருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனோடனே உட்காரு அப்படிங்கிறாங்க. உட்காருங்கிறாங்க. உடனே ரேவதியும் உட்காடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக அப்புறம் இருந்துட்டு ரேவதி வந்து ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாடா எப்படியோ எனக்கு இந்த இவளுக்கு தான் நான் மாயாவுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவளை சுட்டதுனால தான் நீ வந்து நான் ஐ லவ் யூன்னு சொன்னேங்கிறாங்க. நான் எப்போ உனக்கு ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்போலாம் பேசலை அப்படிங்கிறாங்க. நீ ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப. ஆமாம்மா நான் உன்னை நினச்சிட்டே இருந்ததுனால அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்குது, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் காரில் அடிபட்டு போனப்போ எதுக்கு உன் கண்ணு கலங்குச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரேவதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து ரேவதி கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் ராஜா வந்து விட்டு கொடுக்காம பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் வந்து அவங்க அதை சொன்னது எல்லாமே உண்மை தான். அதுக்கப்புறமா இல்லை ரேவதி நீ ரொம்ப இதாக இருக்கிற, நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க ரேவதி கிட்ட. பத்திரமா உடம்பு பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி ரொமான்டிக்காக பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எது எப்படியோ நீ தான் என்னோட உசுரு, நீ வந்து கண்டிப்பாக இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே ஆயிருக்காது, ஏன்னா என் உசுரே நீ தானே அப்படி இப்படின்லாம் ரொமான்டிக்காக பேசி முடிக்கிறாங்க. அதுக்கடுத்த சீனில் ரேவதி பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. அந்த மாரிங்கிறவங்கள. என்னங்க நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பில்லங்கிறாங்க. இல்லைங்க இவ்வளோ கஷ்டத்துலேயே என்னோடய உயிரை நீங்கள் பிளட் கொடுத்து காப்பாற்றிருக்கிறீங்க, உங்களை தேடிட்டு அதான் நான் யார்கிட்டையும் சொல்லலை, நானாக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்க சொல்லிட்டு வரலாம்ல, அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து கூட வந்திருக்கலாம்ல, இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிற இந்த டைமில் நீங்கள் பாட்டில் எதுக்குங்க வந்தீங்கங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க, உங்கள் கணவருக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேயுமே எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணி என்னை அந்த ரவுடிங்கிட்டேருந்து காப்பாற்றணும். என்னங்க சொல்கிறீங்கங்கிறாங்க. ஆமாம் என்னை 2 பேர் கடத்திட்டு போயிட்டானுங்க, கடத்திட்டு போய் கயிறில் வச்சு கட்டி இது பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கார் வந்து தான் என்னை போராடி என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார், அவர் மட்டும் காப்பாற்றலைன்னா உங்களை காப்பாற்றிருக்கவே முடியாதுங்கிற. என்ன சொல்கிறீங்க அப்படிங்களா, யார் என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க ரொம்ப இது பண்ண உங்களை ரொம்ப ஒரு லவ் பண்ணுவாராட்டிருக்குது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் முகத்திலேயே நான் பார்த்தேன், அவ்வளோ ஒரு மாதிரி அதாவது ரொம்ப துக்கமாகவும் மனசு படபடப்பாக அவர் இருந்தார், அந்த டென்ஷன்லேயே நான் வந்து நினச்சிக்கிட்டேன் உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி அதை கேட்டு சந்தோஷத்தோடு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்தடுத்த சீனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.